சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி நெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு பல பொழிவுகளை பல வித கோணங்கள்ல 9ஆம் திருமுறையை பார்த்துட்டு வர்றோம். அந்த விதத்துல நாம ஒரு புதிய அறிமுகமாக கொண்டு வந்தது இசைப்பேருரை அப்படிங்கிறத. அது மிக அழகாக எளிமையாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இதுல என்ன ஒருன்னா பொழிவும் சரி பாடலும் சரி ஒரு 2 இல்ல 3 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த ரத்தின சுருக்கமா கொண்டு வர்றதுக்கு எத்தனை சிரமப்படுவாங்கங்கிறது தெரியும். ஆனா அதை ரொம்ப அழகா லாவகமாக முதல் பதிகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா செய்திருந்தாங்க. இந்த இருவரும் இரட்டையர் அப்படின்னே சொல்லலாம். சென்னையில் இருந்து விக்னேஷ் ஐயாவும் வனிதா அம்மாவும் ஒருவருக்கு ஒருவர் மிஞ்சினவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரு பொழிவையும் கொடுத்து அதற்கான பாடலையும் பாடி, அதாவது இப்படிதான் நாம உள் வாங்கணும், ஒரு பாடலை எப்படி ஒரு பதிகத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த இரட்டையர் தான் இன்று நமக்கு 2வது பதிகத்தை இசைப்பேருரையாக வழங்குவதற்காக நம்மோடு சேர்ந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் உங்களைப் போல் நானும் ஆவலாக இருக்கின்றேன் என்று சொல்லி இருவரிடமும் மேடையை ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறை இசைப்பேருரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடியவர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்று திருவிசைப்பாவின் 2ஆம் பதிகத்தின் பாடல்களை ஒவ்வொன்றாக பொருளுடன் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. உயர்கொடி ஆடை என தொடங்கும் இந்த 2ஆம் திருப்பதிகம் திருமாளிகை தேவரால் கோயில் தலத்தில் அருள பெற்று இருக்கின்றது. பஞ்சம பண்ணில் பாடப்பட்டுள்ளது. இந்த திருப்பதிகம் பிள்ளை கூத்த பெருமானது திரு உருவத்தை திருவடி முதல் திருமுடி வரையில் உள்ள சில உறுப்புகளையும் அணிகளையும் நினையும் வகையில் அருள பெற்றுள்ளது. இதை பாதாதி கேச வர்ணனை என்று சொல்வர். இத்தோடு இந்த பதிக பாடல்களில் தில்லையின் வளமும் செழிப்பும் தில்லைவாழ் அந்தணர்களது சிவபக்தி மாண்பும் விளக்க பெற்றுள்ளன. இப்போது இந்த பதிகத்தின் முதல் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உயர்கொடியாடை மிடைப்படலத்தின் ஓமதூம படலத்தின் உயர்கொடியாடை மிடைப்படலத்தின் ஓமதூம படலத்தின் பியர் நெடு மாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பேரும்பற்ற புலியோ. பியர் நெடு மாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பேரும்பற்ற புலியோ. சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா. சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா. மயர்வரும் அமரர் மகுடந்தோய் மலர்ச்சே வடிகள் என் மனது வைத்தருளே. மயர்வரும் அமரர் மகுடந்தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. திருச்சிற்றம்பலம்.
இந்த பாடலில் முதல் 2 வரிகளை சேர்த்து பொருள் பார்க்கலாம். உயர்கொடி ஆடை விடை படலத்தின் ஓம தூவ படலத்தின் பியர்நெடு மாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். அதாவது பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிற தில்லை எப்படி இருக்கான், உயர்ந்த துணிகளால் ஆன கொடிகள் பறந்து கொண்டிருக்கான், அவற்றின் மேலே வேள்வியில் எழுந்த புகை பறந்து கொண்டிருக்கிறதாம். பியர்நெடு மாடத்து அகிர்புகை படலம், பெரிய மாட வீடுகளில் இருந்து அகிர்புகை வெளிவருகிறதாம். இப்படி வேள்விகளால் எழுந்த புகையும் வீடுகளில் இருந்து வரும் அகிர்புகையாலும் பெரும்பற்ற புலியூர் சூழ்ந்து கொண்டு இருக்காம். ஏன் இந்த ஊர்ல புகை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம்? இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஊரில் எப்பொழுதும் கோயிலில் வேள்விகளும் வீடுகளில் சிவ பூசைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றதாம். சியரொளி மணிகள் நிறந்த சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூட்டார். அதாவது சிற்றம்பலத்தில் பெருமாள் கூத்து நிகழ்த்துகின்றார். அந்த சிற்றம்பலம் எப்படி இருக்கின்றதா, மொழிபெற்ற மணிகள் வரிசையாய் பதிக்க பெற்று பொன் நிரம்பியதாக இருக்கின்றதாம். 4ஆம் வரி, மயர்வரும் அமரர் மகுமந்தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. அதாவது அஞ்ஞான மயக்கம் நீங்கிய தேவர்கள் பலரும் வந்து பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்களாம். அப்படியான தாமரை பூ போன்ற சிவந்த திருவடிகளை அடியேனின் உள்ளத்தில் நிறுத்த அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் திருமாளிகை தேவர். இந்த பாடலில் பெருமானின் சேவடிகளையே குறித்தாலும் திரு உருவம் முழுவதையும் குறித்ததாக கருத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருவளர் மேகத்து கருவளர் மேகத்து அகடுதோய் மாகூட கனகமாளிகை கலந்து எங்கும். கருவளர் மேக தகடுதோய் மாகூட கனகமாளிகை கலந்து எங்கும். பெருவள முத்தி பெருவள முத்தி நலன்மறை தோழிலால் எழில்மிகு பேரும் பற்ற புலியூர். பெருவள முத்தி நலன்மறை தோழிலால் எழில்மிகு பேரும் பற்ற புலியூர். திருவள தெய்வ திருவள தெய்வ பதிவிதி நீதியம் இரண்ட சிற்றம்பல கூத்தா. திருவள தெய்வ பதிவிதி நீதியம் இரண்ட சிற்றம்பல கூத்தா. உருவளர் இன்ப உருவளர் இன்ப சிலம்பொலியலங்கும் உன்னடி கீழது என் உயிரே. உருவளர் இன்ப சிலம்பொலியலங்கும் உன்னடி கீழது என் உயிரே. திருச்சிற்றம்பலம். கருவலர் மேக தகடு தோய் மகுட கனக மாளிகை கலந்து எங்கும். அதாவது கரும் மேகங்கள் நீரை மிகுதியாக தன்னுள்ளே அடக்கி வைத்து நகர்கின்றதாம். அப்படி நகரும் போது இந்த மேகங்கள் உயர்ந்த சிகரங்கள் கொண்ட பொன் மாளிகை மேலே முட்டுகிறதாம். பெருவள முத்தி நலன்மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர். அந்த இடம்
மிக்க வளமோடு இருக்கிறதாம். எதனால் என்றால் அங்கு முத்தீகளால் எப்பொழுதும் வேள்விகள் நடத்தப்பட்டும் 4 வேதங்கள் ஓதப்பட்டும் இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட பொலிவு மிகுந்த இடம் எதுவென்றால் அது பெரும்பற்ற புலியூராம். 3வது வரியாக திருவளர் தெய்வ பதிவிதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா. 3 வகையான தீத்தலையும் 4 மறைகளையும் ஓதி வருவதாலும் நீங்காது செய்யும் வழிபாட்டாலும் திருவருட் செல்வம் பெருகி இருக்கின்றதாம் சிற்றம்பலம் தலத்தில். அந்த சிற்சபையிலே ஆனந்த தாண்டவம் புரிகின்றான் நம் பெருமான். 4வது வரியாக உருவலர் இன்ப சிலம்பொலி அலம்பும் உன் அடி கீழதென் உயிரே. அழகான சிலம்புகளில் இருந்து இனிய ஒளியை வெளிப்படுத்துகின்றன பெருமானின் திருவடிகள். அந்த திருவடிக்கு கீழ் அடியேனின் உயிர் இருக்கின்றதாக ஆசிரியர் பாடுகின்றார். இந்த பாடலில் பெருமானின் திருவடிகளை பற்றின குறிப்பை ஆசிரியர் கொடுக்கின்றார். அடுத்த பாடலுக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வரம்பிரிவாளை மிளர்மடு கமலம் கரும்பொடு மாந்திடு மேதி. வரம்பிரிவாளை மிளர்மடு கமலம் கரும்பொடு மாந்திடு மேதி. பிரம்பிரி சென்னல் பிரம்பிரி சென்னல் கழனி சிக்கழனி பழனம் சூழ் கேட்கும் வர புலியூர். பிரம்பிரி சென்னல் கழனி செங்கழு நீர் பழனம் சூழ் பேரும் வற்ற சிறம்புரை மூடி சிறம்புரை மூடி வானவரடி முறையால் இறைஞ்சி சிற்றம்பல கூத்தா. சிறம்பூரை மூடி மாணவர் அடிமுறையால் இறைஞ்சி சிற்றம்பல கூத்தா. நிரந்தரம் முனிவர் நினை இது கணை கால். நிரந்தரம் முனிவர் நினை திரு கணை கால் நினைந்து நின்று ஒழிந்ததென் நெஞ்சே. நிரந்தரம் முனிவர் நினை இரு கணை கால் நினைந்து நின்று ஒழிந்ததென் நெஞ்சே. இந்த பாடலின் முதல் 2 வரிகளில் பெரும்பற்ற புலியூர் என்ற ஊரின் இயற்கை வளத்தை ஆசிரியர் வர்ணிக்கின்றார். முதல் வரியாக வரம்பெரி வாழை மெல்லிர்மிடு கமலம் கரும்பொடு மாந்திடு மேதி. அதாவது இந்த ஊரில் குளங்கள் நிறைய இருக்கின்றனவாம். அங்கே வாழை மீன்கள் கரைக்கு மேலே துள்ளி பாய்கின்றனவாம். அந்த குளங்களில் தாமரை மலர்கள் நிறைந்திருக்கின்றதாம். அங்கே இருக்கின்ற வயல்களில் விளையும் கரும்புகளை வயிறார உண்டு எருமை மாடுகள் உலாவுகின்றனவாம். 2வது வரியாக பிரம்பிரி சென்னல் கழனி செங்கழுனி பழனம் சூழ் பெரும்பற்ற புலியூர். பரம்பு அடித்து சென்னல் விளைகின்ற கழனிகளும் செங்கழுநீர் மலர்களை உடைய வயல்களும் காணப்படும் மருத நிலத்தால் சூழப்பட்டிருக்கின்றதாம் பெரும்பற்ற புலியூர். சிறம்புரை முடி வானவர் அடிமுறையால் இறைஞ்சு சிற்றம்பல கூத்தா. அதாவது தலையில் மகுடம் தரித்த இந்திரன் முதலான தேவர்கள் தங்களுக்கு வேண்டியபடி பெருமானின் திருவடிகளை வணங்குகின்ற சிற்றம்பலத்தில்
கூத்து நிகழ்த்துபவனே அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். நான்காவது வரியாக நிரந்தரம் முனிவர் நினைந்திரு கணைத்தால் நினைந்து நின்று ஒழிந்ததன் நெஞ்சே. முனிவர்கள் எப்பொழுதும் இடைவிடாது தியானிக்கின்ற அழகிய கனை கால்களை என் மனமானது நினைந்து அந்த நினைவும் தொழிலில் அகலாது நினைத்து நிற்பதாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இந்த பாடலில் திருவடிக்கு சற்று மேலே உள்ள கணைக்கால்களை நம் ஆசிரியர் நினைவு கூறுகின்றார். இப்போது நான்காம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேர்மலி விழவில் உழலொலி தேருவில் கூத்தொலியே தோழி ஓத்தின் தேர்மலி விழவில் உழலொலி தேருவில் கூத்தொலியே தோழி ஓத்தின் பேரோலி பறந்து பேரோலி பறந்து கடலொலி மலிய ஒளிதரு பேரும் பற்ற ஒளியூர் பேரோலி பறந்து கடலொலி மலிய ஒளிதரு பேரும் பற்ற ஒளியூர் சீர்நிலவு இளைய சீர்நிலவிளைய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா சீர்நிலவு இளைய திருநடத்து இயல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா வார்மலி வார்மலி முலையாள் மருந்திய தீரள் மணிபுரங்கே வார்மலி முலையாள் மருடிய தீரள் மணிபுரங்கு அடைந்ததென் மதியே. திருச்சிற்றம்பலம். முதல் 3 பாடல்களில் பெருமானின் திருவுருவம், திருவடி மற்றும் கணைக்கால் வர்ணனையை பார்த்தோம். இந்த 4ஆம் பாடல் பெருமானின் தொடைகளை பற்றின குறிப்பை ஆசிரியர் கொடுக்கின்றார். முதல் 2 வரிகள் பார்த்தால் தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஓத்தில். தெருக்களில் தேர் திருவிழாவின் போது குழலோசையும் பல்வேறு வகையான கூத்துகளின் ஒலியும் அன்பர்கள் பெருமானை போற்றி புகழ்கின்ற ஒலியும் கேட்கின்றதாம். பேரொலி பறந்து கடலொலி மகிய ஒலி தரு பெரும்பற்ற புலியூர். அறைகள் ஓதுவதால் உண்டாகும் ஒலியும் கடலில் அலைகளால் ஏற்படுகின்ற ஒலியினாலும் சிறப்புற்று இருக்கின்றதாம் பெரும்பற்ற புலியூர். 3வது வரியாக சீர்நிலவு இளைய திருநடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா. ஒலிகளால் சிறப்புற்று இருக்கின்ற பெரும்பற்ற புலியூரில் சிறப்பான தாளத்திற்கு ஏற்ப நடனமிடும் தெய்வ திருக்கூத்தின் இயல்பில் சிறப்புற்று விளங்கும் சிற்றவையில் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற பெருமானே அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இளையம் அப்படின்னா தாளம். பார்மலி முளையார் வருடிய திரள்மா மணிக்குரங்கு அடைந்ததின் மதியே. கற்றணிந்த கொங்கைகளை உடைய உமாதேவியால் வருக பெற்ற அழகிய நின் தொடைகளில் என் அறிவு போய் நிற்கின்றது அப்படிங்கிற குறிப்பை ஆசிரியர் கொடுக்கின்றார். மணிக்குரங்கு அப்படின்னா அழகிய தொடை. இப்போது 5ஆம் பாடலுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நிறை தழை வாழை
நிறை தழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளங்கமூல கொள்நீள் பலமா நிறை தழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளங்கமூலங்கொள்நீள் பலமா பிறைதவள் பிறைதவள் சூழ் கிடங்கிடை பதனம் முதுமதிர் பேரும் பற்ற உக்கியோ பிறைதவள் பொழில் சூழ் கிடங்கிடை பதனம் முதுமதிர் பேரும் பற்ற உடியோர் சிறைகுள் நீர் தரள சிறைக்குள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த சிற்றம்பல பூத்தா சிறைக்குள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த சிற்றம்பல பூத்தா உரையணி நீதம்ப உரையணி நீதம்ப ஒளியதழாடை கச்சுமுள் பூந்ததென் புகழே உரையணி நீதம்ப ஒளியதழ் ஆடை கச்சுமுள் பூந்ததென் புகழே. திருச்சிற்றம்பலம். இந்த 5வது பாடல் பெருமானின் உடை அழகை எடுத்து சொல்லும் பாடலாக இருக்கின்றது. ஆசிரியர் முதலில் பெருமானின் திருவுருவை, பிறகு திருவடி, பனைக்கால், தொடைகளை நினைந்த பின் திரு உடையின் குறிப்பை இந்த பாடலில் சொல்கின்றார். பாடலின் முதல் 2 வரிகள் பெரும்பற்ற புலியூரில் என்னென்ன மரங்கள் ஓங்கி உயர்ந்து இருக்கின்றன அப்படிங்கிற குறிப்பை கொடுக்கின்றது. நிறைத்தழை வாழை நிழல் கொடி நெடுந்தெங்கு இளங்கமுகு உலங்கொள் நீர் பலமா, அதாவது தழைத்து நிறைந்த வாழைகள், நிழலை தரும் கொடிகள், நீண்டு உயர்ந்த தென்னை மரங்கள், இளமை பொருந்திய பாக்கு மரங்கள், பெரிய பலா மரங்களும் மாமரங்களும் இருக்கின்றதாம். பிறைத்தவள் பொழில்சூழ் கிடங்கிடை பதனம் முதுமதில் பெரும்பற்ற புலியூர். மேல் சொன்ன மரங்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட அகழியால் சூழப்பட்டது, பழைய மதில்களாலும் சூழப்பட்டதாக இருக்கின்றதாம் பெரும்பற்ற புலியூர். 3வது வரியாக சிறைகொள் நீர் தரல திரள்கொள் நித்திலத்த செம்போர் சிற்றம்பல பூத்தா. பெரும்பற்ற புலியூரிலே அணையால் தடுக்கப்பட்ட நீர் தொகுதியிலே தரளம், நித்திலம் ஆகிய முத்து வகைகள் தோன்றி இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட முத்துக்கள் பதிக பெற்ற செம்பொன்னால் குவிய பெற்ற சிற்றம்பலத்தில் திருநடனம் புரிபவனே என்கிற பொருள் கொள்ளலாம். 4ஆம் வரியாக பொறையணி நிதம்ப புலியதல் ஆடை கச்சுநூல் புகுந்ததென் புகழே, அதாவது இடுப்பு உறுப்பிலே புலித்தோல் ஆடை நெகிழாதபடி அதற்கு காப்பாக அணிந்துள்ள கச்சு நூலிலே என் விருப்பம் பொருந்திவிட்டது என்ற குறிப்பை ஆசிரியர் உணர்த்துகின்றார். அடுத்ததாக 6ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அதுமதி இதுவென்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து அதுமதி இதுவென்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று பிதுமதி வழி நின்று ஒழிவிலா வேள்வி
பேரும் பற்ற புலியூ பிதுமதி வழி நின்று ஒளிவிழ வேள்வி பெரியவர் பேரும் பற்ற புலியூ செதுமதி சமணும் செதுமதி சமணும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா செதுமதி சமணும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ள மதுமதி வெள்ள திருவயிற்று உந்தி வளைக்குண்டு என் மூலம் மகிழ்ந்ததுவே மதுமதி வெள்ள திருவயிற்று உந்தி வளைக்குண்டு என் மூலம் மகிழ்ந்ததுவே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் பெருமானின் திரு உந்தி அதாவது வயிற்றின் குறிப்பை கொடுக்கின்றார் ஆசிரியர். முதல் 2 வரிகளை பார்த்தோம் என்றால், அதுமதி இதுவென்று அலந்தலில் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒழிவில்லா வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர். பொருள் பார்த்தால், அதுதான் அறிவு, இதுதான் அறிவு அப்படி என்று சொல்லி மனம் அலைதற்கு காரணமான நூல்களை கற்று பிறரை அழைத்து தம் கொள்கைகளை பேசும் செயலை விடுவித்து அரிய வேதங்களை பொருள் தெரிந்து ஓதி எல்லா உயிர்களுக்கும் சிவஞானத்தின் வழியே ஒழுகி வேள்விகளை செய்யும் சான்றோர் வாழும் ஊர் பெரும்பற்ற புலியூராம். செதுமதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா. சான்றோர் வாழும் பெரும்பற்ற புலியூரிலே தீய புத்தியை உடைய சமணரும் பௌத்தரும் வந்து சேராத செல்வத்தை உடைய திருச்சபையில் ஆனந்த தாண்டவம் புரியும் பெருமானே. 4ஆம் வரியாக, மதுமதி வெள்ள திருவயிற்று உந்தி வளைகுண்டு என் உள்ளம் மகிழ்ந்ததுவே. அதாவது, எல்லோரும் மதிக்கும் தேன் வெள்ளத்தை போன்று இனிய உன் அழகிய வயிற்றின் பொக்கூழியின் அழகினால் வளைக்கப்பட்டு என் மனம் மகிழ்ச்சி கொண்டது என்கிற குறிப்பை திருமாளிகை தேவர் கொடுக்கின்றார். அடுத்ததாக 7ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஒருவரை பூயத்தின் மீமிசை பூலி தோல் ஒடியணி பூண நூல் அகலம். ஒருவரை பூயத்தின் மீமிசை பூலி தோல் ஒடியணி பூண நூல் அகலம். பெருவரை பூரைத்தின் பெருவரை பூரைத்தின் தோளுடன் காண பெற்றவர் பேரும் பற்ற புலியூர். பெருவரை புரைத்தின் தோளுடன் காண பெற்றவர் பேரும் பற்ற புலியூர். திருமருவு புதர திருமருவு உதர தார்மிசை அடைப்ப நடஞ்சை சிற்றம்பல கூத்தா. திருமருவு உதர தார்மிசை அடைப்ப நடஞ்சை சிற்றம்பல கூத்தா. உருமருவு உதர
உருமருவு உதர தனிபடம் தொடர்ந்து கிடந்ததின் உணர்ந்து உணர்ந்தே உருமருவு உதர தனிபடம் தொடர்ந்து கிடந்தது என் உணர்ந்து உணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடலில் ஆசிரியர் திருவயிறு முதலியன பற்றிய குறிப்பை கொடுக்கின்றார். பாடல் வரிகள் பார்த்தோம் என்றால், ஒருவரை புயத்தின் நீமிசை குறித்தோர் கொடியணி பூணநூல் அகலம் பெருவரை குறைத்தின் தோளுடன் காண பெற்றவர் பெரும்பற்ற புலியூர். ஒருவரை புயத் மீமிசை புலித்தோர், பெருமான் மலையை போன்ற புயங்களின் மீது புலி தோலினையும் கொடியணி பூணநூல் அகலம் திருநீற்றை அணிந்த பூநூல் தவழும் மார்பினையும் கொண்டிருக்கின்றாராம். பெருவரை குறைத்தின் தோளுடன், வரை என்றால் மலை, பெரிய மலைகளை போன்ற உறுதியான தோள்களை கொண்ட பெருமானை காவும் பேறு பெற்றவர்கள் பெரும்பற்ற புலியூரில் வாழும் தில்லை மூவாயிரவர் என்கிற பொருள் கொள்ளலாம். திருமருகு உதர தார்மிசை அடைப்ப நடஞ்செய் சிற்றம்பல கூத்தார். அழகு பொருந்திய வயிற்றின் மேல் மாலைகள் அணிந்து இருக்கின்றாராம் பெருமான் 4 திசைகளையும் நெருங்கும்படி விளங்கும் திருச்சிற்றம்பலத்தில் திருநடனம் செய்கின்றாராம் தில்லை கூத்தர். 4வது வரியாக உருமருகு உதர தனிவடம் தொடர்ந்து கிடந்ததென் உணர்வுணர்ந்து உணர்ந்தே. உரு என்றால் அழகு, உதரம் என்றால் வயிறு. பேரழகு கொண்ட வயிறு வரை தொங்கும் உருத்திராக்க மாலையில் என் அறிவு அதன் அழகை உணர்ந்து தொடர்ந்து தங்கிவிட்டதாக ஆசிரியர் பாடுகின்றார். இப்போது 8ஆம் பாடலுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கணியெறி விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம். கணியெறி விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம். பிணிகெட இவை கண்டு பிணிகெட இவை கண்டு உன் பெரு நடத்தேர் பிரிவிலா பேரும் பற்ற புலியூர். பிணிகெட இவை கண்டு உன் பெரு நடத்தேர் பிரிவிலா பேரும் பற்ற புலியூர். திணிமணி நீல திணிமணி நீல கண்ட தென்னமோதே சீர்குள் சிற்றம்பல கூத்தா. திணிமணி நீல கண்டத்து என்னமோதே சீர்குள் சிற்றம்பல கூத்தா. அணிமணி முறுவல் அணிமணி முறுவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்றென் அறிவே. அணிமணி முறுவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. திருச்சிற்றம்பலம். பாதாதி கேச வர்ணனையில் இந்த பாடலில் ஆசிரியர் குறிப்பது பெருமானின் திருக்கரங்களையும் திருவாயையும். கனியேறி விசிறு கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம். கனி என்றால் மதிக்கத்தக்க, அதாவது சிறப்பாக எண்ணத்தக்க நெருப்பு
விசிறு கரம் சுழலுகின்ற கை, துடி என்றால் உடுக்கை. விடவாய் கங்கணம் மிடத்தை வாயிலுடைய பாம்பினை கங்கணமாகவும், செங்கை மற்ற பயம் அதாவது அபயமளிக்கும் கைகளையும் பெருமான் கொண்டிருக்கின்றாராம். பிணிகெட இவை கண்டு உன் பெரு நடத்தில் பிரிவிலா பெரும்பற்ற புலியூர். முன் சொன்ன பெருமானின் திருக்கோலத்தை பிறவி பிணி கெட தரிசித்து பெருமானின் பெருமை பொருந்திய ஆனந்த கூட்டினை காண்பதில் இருந்து நீங்காத பெரியோர் வாழும் இடம் பெரும்பற்ற புலியூராம். மூன்றாவது வரியாக திணிமணி நீல கண்டத்தென் அமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தார். பெரும்பற்ற புலியூரில் எழுந்தருளியுள்ள பெருமான் மிகுந்த நீல நிறம் கொண்ட கழுத்தினை கொண்டு இருக்கின்றாராம். தெளிந்த அமிர்தம் போல இருக்கின்றாராம். அவர் பெரும் சிறப்பினை உடைய சிற்றம்பலத்தில் கூத்து நிகழ்த்துகின்றாராம். நான்காவது வரியாக அணிமணி முறுவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. அழகிய முத்து போன்ற பற்களை பெற்றிருக்கின்றாராம் பெருமான். அவரின் வாய் பவளம் போன்று சிவந்து இருக்கின்றதாம். அந்த வாயின் ஒளியினுள் அடியேனுடைய நினைவு அடங்கிவிட்டதாக ஆசிரியர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக 9ஆம் பாடலுக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருநெடுமால் இந்திரன் திருநெடுமால் இந்திரன் அயன்வானோர் திருக்கடை காவலில் நெருக்கி. திருநெடுமால் இந்திரன் அயன்வானோர் திருக்கடை காவலில் நெருக்கி. பெருமுடி மோதி பெருமுடி மோதி உருமணி மூன்றில் இறங்கிய பேரும் பற்ற புலியூர். பெருமுடி மோதி உருமணி மூன்றில் இறங்கிய பேரும் பற்ற புலியூர். செருநெடுமேறு செருநெடுமேறு வில்லின் முப்பூரம் தீ விரித்த சிற்றம்பல கூத்தா. செருநெடுமேறு வில்லின் முப்பூரம் தீ விரித்த சிற்றம்பல கூத்தா. கருவடி குழை காது கருபடி குழை காது அமல செங்கமல மலர் முகம் கலந்தது என கருத்தே. கருவடி குழை காது அமல செங்கமல மலர் முகம் கலந்ததென் கருத்தே. திருச்சிற்றம்பலம். இந்த 9ஆம் பாடலில் திருமாளிகை தேவர் பெருமானின் திருமுகத்தை வர்ணனை செய்கின்றார். பாடல் பார்த்தோம் என்றால், திருநெடுமால் இந்திரன் அயன் வானோர் திருக்கடை காவலில் நெருக்கி. அதாவது உலகை அளப்பதற்கு நீண்ட உரு கொண்ட அழகிய திருமாலும் இந்திரன், நான்முகன் மற்றும் ஏனைய வானோரும் பெருமானை தரிசிக்க வருகின்றார்களாம். வாயில் திருநந்தி தேவரின் காவலில் உள்ள தடையால் நெருக்கப்படுகின்றார்களாம். பெருமுடி மோதி உருமணி முன்றில் பிறங்கிய பெரும்பற்ற புலியூர். அதாவது திருமால் முதலான தேவர்கள் உள்ளே வர ஒருவர் நெருக்கப்படுதலால் அவர்களுடைய பெரிய கிரீடங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அதிலிருந்து நவரத்தினங்கள் கீழே சிந்தி இருக்கின்றதாம். எங்கே என்று பார்த்தால் ஒளி வீசும் பெரும்பற்ற புலியூரில் சிற்றம்பலத்தில். 3வது வரியாக
செருநெடு மேரு வில்லின் முப்புறம் தீ விரித்த சிற்றம்பல கூத்தா. போர் செய்ய வல்ல நீண்ட மேருமலையை வில்லாக கொண்டு நகைத்து நோக்கியதால் தீயை பரப்பி திரிபுரத்தை அழித்த கலிப்பால் திருச்சிற்றம்பலத்தில் நடனம் செய்கின்றாராம் நம் ஆடலரசன். 4வது வரியாக கருவடி குழைக்காது அமலச்செங் கமல மலர்முகம் கலந்ததென் கருத்தே. பிறவி கடலை வற்றச் செய்யும் குழைகளை போன்ற செவிகளிடத்தும் ஆணவ மலங்களை அழிக்கும் செந்தாமரை மலர் போன்ற பெருமானின் திருமுகத்திலிடத்தும் தன் கருத்தானது கலந்ததாக குறிப்பு கொடுக்கின்றார் நம் ஆசிரியர். அடுத்ததாக 10ஆம் பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஏற்கொள் கற்பகம் ஒத்து ஏற்கொள் கற்பகம் ஒத்து இருச்சிலை பூர்வம் பெருந்தடங் கண்கள் மூன்றுடையோன். ஏற்கொள் கற்பகம் ஒத்து இருசிலை பூர்வம் பெருந்தடங் கண்கள் மூன்று உடையோன். பேர்கள் 1000 பேர்கள் 1000 100,000 பிதற்றும் வெற்றியோர் பேரும் வற்ற புலியோர். பேர்கள் 1000 100,000 பிதற்றும் வெற்றியோர் பேரும் வற்ற புலியோர். சீர்கொள் கொக்கீரகும் கொன்றையும் துன்றே சென்னி சிற்றம்பல கூத்தா. சீர்கொள் கொக்கீரகும் கொன்றையும் துன்றே சென்னி சிற்றம்பல கூத்தா. நீர்கொள் செஞ்சடைவாள் புதுமதி மத்தம் நிகழ்ந்தையின் சிந்தையுள் நிறைந்தே. நீர்கொள் செஞ்சடைவாள் புதுமதி மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே. திருச்சிற்றம்பலம். இந்த 10ஆம் பாடலில் ஆசிரியர் பெருமானின் திருமுடி குறித்த வர்ணனையை தருகின்றார். முதல் வரியாக ஏற்கொள் கற்பகம் ஒத்து இருசிலை புருவம் பெருந்தடங் கண்கள் மூன்றுடையோ. அதாவது அழகிய கற்பகம் போன்று இருக்கின்றாராம் பெருமான். அவர் வில் போன்ற அழகிய புருவங்களையும் பெரிய 3 கண்களையும் கொண்டிருக்கின்றாராம். அடுத்த வரியாக பேர்கள் 1000 100,000 பிதற்றும் பெற்றியோ பெரும் பற்ற புலியூர். அதாவது 1000 100,000 திருநாமங்களை தம் பக்தி மேலீட்டால் அன்பு வீதூர சொல்லும் சான்றோர்கள் வாழும் இடமாக இருக்கின்றதாம் பெரும்பற்ற புலியூர். சீர்கொள் கொக்கிரகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்தார். பெரும்பற்ற புலியூரில் சிறப்பு கொண்ட கொக்கி நிறகும் கொன்றை மலரும் பொருந்திய திருமுடியுடன் சிற்றம்பலத்தில் திருநடனம் செய்கின்றாராம் நம் ஆடல் வல்லார். 4வது வரியாக நீர்கொள் செஞ்சடைவாள் பூமதி மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே. கங்கை நீரை தரித்த செஞ்சடையில் வாழ்கின்ற சந்திரனும் பெருமான் சூடியுள்ள புதிய ஊமத்த மலரும் என்னுடைய சிந்தையில் நிறைந்து ஒளி விடுகின்றன என்ற குறிப்பை ஆசிரியர் கொடுக்கின்றார். அடுத்ததாக இறுதி பாடலான 11ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.
காமனை காலன் தக்கன் மிக எச்சன் படக்கடை கணித்தவன் அல்லா. காமனை காலன் தக்கன் மிக எச்சன் படக்கடை கணித்தவன் அல்லா. பேய்மணம் பிரிந்த பேய்மணம் பிரிந்த தவப்பெருந்தொண்டர் தொண்டனேன் பேரும் பற்ற புலியூர். பேய்மணம் பிரிந்த தவப்பெரும் தொண்டர் தொண்டனேன் பேரும் பற்ற புலியூர். சேமனற்றில்லை சேமனற்றில்லை வட்டங்கொண்டு ஆண்ட செல்வ சிற்றம்பல கூத்தா. சேமனற்றில்லை வட்டங்கொண்டு ஆண்ட செல்வ சிற்றம்பல கூத்தா. பூமலர் அடிக்கீழ் பூமலர் அடிக்கீழ் புராண பூதங்கள் பொறுப்பர் என் புன்சோலின் பொருளே. பூமலர் அடிக்கீழ் புராண பூதங்கள் பொறுப்பர் என் புன்சோலின் பொருளே. திருச்சிற்றம்பலம். இதுவரை நாம் பார்த்த 10 பாடல்களிலும் பெருமானின் அங்கம் ஒன்றொன்றாக பாதாதி கேச வர்ணனையாக பார்த்து ரசித்தோம். அப்படியே ரசித்து பெருமானின் திருவடியில் சரண் புகுந்து நிற்கும் பணிவை குறித்து இந்த இறுதி பாடலில் பார்க்கவிருக்கின்றோம். பாடல் வரிகள் பார்த்தால், காமனை காலன் கற்கன் மிக பெற்றன் படக்கடை கணித்தவன் அல்லா. மன்மதனை கூற்றுவனை தக்கனை தவ வலிமை கொண்ட எச்சன் ஆகிய இவர்கள் அழியும்படி செய்து பின் அவர்களுக்கு திருவருள் புரிந்த பெருமானை விடுத்து பேய்மனம் பிரிந்த தவம் பெறும் தொண்டனே பெரும்பற்ற புலியூர். அதாவது பேய்மனம் கொண்டாரை மனத்தினாலும் நினையாது தவ முதிர்ச்சியால் சிவபணியாற்றும் தொண்டர்களுக்கு தொண்டனாக அடியேன் உள்ளேன் என்ற குறிப்பை ஆசிரியர் தருகின்றார். சேமனல் தில்லை வட்டம் கொண்டு ஆண்ட செல்வ சிற்றம்பல கூத்தார். தொண்டனுக்கு தொண்டனாக விளங்கும் என்னை பெரும்பற்ற புலியூரில் காவல் பொருந்திய தீதற்ற நல்ல தில்லையம்பதியை இருப்பிடமாக அங்கே ஆட்கொண்டு திருவருட்செல்வம் மிக்க சிற்றபையில் ஆனந்த திருக்கூத்து இயற்றும் பெருமானே என்று பெருமானை போற்றுகின்றார் ஆசிரியர். பூ மலரடி கீழ் புராண பூதங்கள் பொறுப்பர் என்பும் சொல்லின் பொருளே. பெருமானின் திருவடி தாமரை மலர் போன்று இருக்கின்றதாம். அந்த திருவடி கீழ் உள்ள பழைய சிவகணத்தார்கள் அடியேனுடைய அற்பமான சொற்களின் பொருளை பொறுமையோடு ஏற்பார்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கின்றார் ஆசிரியர். இவ்வாறு பாதாதி கேசமாக பெருமானின் திரு உருவை உள்ளத்தில் உருவேற்ற அவர் நம் உள்ளம் புகுவார். நம் உள்ள கோயிலில் அவரை இடையறாமல் தியானிக்கும் போது சிவமாம் தன்மை நமது அகத்திலும் புறத்திலும் விழும் என்று இந்த பொழிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் பெருமானின் தனிப்பெரும் கருணையோடு அடுத்த நிகழ்வில் 3ஆம் திருப்பதிகத்தை சிந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.